வணக்கம். வரும் மார்ச் 5ஆம் தேதி தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. இதில் பார்த்தோமென்றால் ஒன்றிய அரசு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தொகுதிகளை குறைக்கப் போவதாக செய்திகளானது வெளியாகி இருக்கிறது. பார்த்தோமென்றால் 39 தொகுதிகளில் இருந்து 31 தொகுதிகளாக குறைப்பதாக திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது திமுக மற்றும் மற்ற கட்சிகள் கருதக்கூடிய நிலையில் வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பார்த்தோமென்றால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் தெளிவாக தெரிவித்து விட்டது. அதே போன்று பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு என்ன என்பது குறித்து அறிய நாளைய தினம் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ள முடிவு செய்தால் இதில் முக்கிய தலைவர்களாக யார் யார் கலந்து கொள்வார்கள், குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர், அதே போன்று மற்ற ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் 2 பேர் கலந்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் தற்பொழுது கட்சியின் தலைவர் அவர்கள் படப்பிடிப்பில் பார்த்தோம்னால் பிஸியாக இருக்கிறார். இன்னும் ஒரு சில தினங்களில் படப்பிடிப்புகள் முடிபட வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு நாளை தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாளை தெரிய வரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளுமா அல்லது புறக்கணிக்குமா என்பது குறித்து நாளைய தினம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் நேற்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாளை தெரிய வரும்.